ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.4 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். F is the n gives n. எப்பவுமே F is the a gives bன்னு கொடுப்பாங்க. இந்த வாட்டி n gives n கொடுத்துருக்காங்க. n அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்றது வந்து ஏழு எண்கள்னால் எதுனா ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஆரம்பிக்கும்ல. ஸோ அதுதான் அங்கே வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏழு எண்கள்ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த நம்பர்ஸ்குள்ளே வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ f is the n gives n என்ற சார்பு f of x equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கணும், ஆனால் மேல் சார்பாக அது வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அவங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்க தெரிஞ்சுக்கலாம். f is the n gives n கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னோட வேல்யூ எடுத்துருந்தீங்க. n ஈக்குவல் டு என்ன ஏழு எண்கள் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். முழு எண்கள்னால் தான் 0லேருந்து வரும். ஸோ அவங்க ஏழு எண்கள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம 1லேருந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நம்ம 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே தேவையில்லை, 5 வரைக்குமே போதும். ஸோ என்னென்னு எடுத்தாச்சு. அங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா எடுத்து எழுதிங்க. f of x equal to 2x minus 1 இதான் அங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்ணில் இருக்க இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of xன்னு இருக்கா, அப்போ இங்கே 1ன்னு போடணும். என்னோட வேல்யூ எடுத்து எக்ஸ்ன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு வேல்யூவாக போட்டார்னா ஃபஸ்ட்டு 1 போட்டோமா ஈக்குவல் டு 2 எக்ஸ்ன்னு இருக்கா. இது வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. 2x நடுவில் எந்த நம்பர்லையும் இல்லை, மல்டிப்ளேயில் இருக்குது இந்த 2xன்றது. ஸோ நம்ம இன்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 2xன்ற இடத்துல என்ன போட்டுக்கணும், 1 minus 1 ஈக்குவல் டு 2 into 1 எவ்வளோ, 2 1s 2, 2 minus 1 எவ்வளோ, 1. ஓகேவா? அப்புறம் f of அடுத்த நம்பர் 2 ஈக்குவல் டு இங்கே 2 இன்ட்டு மல்டிப்ளை, இது எக்ஸ் கிடையாது, இன்ட்டு எக்ஸ்ன்ற இடத்துல 2 minus 1 ஈக்குவல் டு 2 2s எவ்வளோ, 4 4 minus 1 3. அடுத்து f of 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ்ன்ற இடத்துல, சாரி இங்கே 2 தான் வரும், 2 இன்ட்டு எக்ஸ்ன்ற இடத்துல 3 minus 1 பட் 2 3s எவ்வளோ, 6 6 minus 1 5. அப்புறம் f of 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 minus 1 ஈக்குவல் டு 2 4s எவ்வளோ, 8 8 minus 1 7. f of 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 minus 1 2 5s எவ்வளோ, 10 10 minus 1 9. ஓகேங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அம்புக்குறி படம் மாதிரி போட்டுக்கணும். அம்புக்குறி படம்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது போல் 2 வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த எண்ணோட வேல்யூ எடுத்து ஒரு பாக்ஸில் போடணும். 1 2 3 4 5. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து போடணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணல, அந்த ஆன்சர் எடுத்து போடணும். பாருங்கள், 1 3 5 7 9. ஓகேங்களா? இப்போ இதோட பேர் வந்து n of x. ஓகேங்களா? இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூ வந்து f of xன்னு எடுத்துக்கணும். பாருங்கள், f of x தானே, இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து f of xன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிங்க. இங்கே 1 இருக்கா, இந்த 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அதே 1 தான். ஸோ 1 2 இருக்கா, 2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3 3க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 5 4க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 7 5க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 9. ஓகேங்களா? இப்போ இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். ஏன்னா பாருங்கள், இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் ஒன்றோட ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான், ஆனால் மேல் சார்பு இல்லையான்னு காட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து மேல் சார்பா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடித்தோன்னா, இதில் இருக்க வேல்யூ பாருங்கள் 1 இதில் இருக்க வேல்யூ 1 2 ஈக்குவலாக இருக்கா. இப்போ இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து ஈக்குவலாக இருந்தால் அது வந்து மேல் சார்பு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது, ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ இது வந்து ஈக்குவல் கிடையாது. இங்கே பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 5. அப்போ இதில் என்ன இருக்குது, 2 வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. இங்கே 4 இங்கே 7 இதுவும் ஈக்குவல் இல்லை. இங்கே 5 இங்கே 9 இதுவும் இது இல்லை. ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஈக்குவல். அந்த மாதிரி இருந்தால் இது வந்து மேல் சார்பு கிடையாது.
எல்லா வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் இது வந்து மேல் சார்பு. ஆனால் இது என்னென்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மட்டும்தான். பாருங்கள் எல்லாமே மேட்ச் ஆகுதா? ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு கிடையாது. மேல் சார்புனா எப்படி இருக்கணும்னா இதில் இருக்க வேல்யூவும் இதில் இருக்க வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் எடுத்துக்கிங்க. கொடுக்கப்பட்ட உறவானது கொடுக்கப்பட்ட சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த சம் வேணுமோ அதை நான் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் அந்த சம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.